أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். இறைவனுடைய மகத்தான கிருபையால் ரமலான் என்கிற பேர் அற்புதமான மாதத்தை அடைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். கடந்த ஆண்டு ரமலானின் நினைவுகள் மறப்பதற்கு முன்னால் அடுத்த ரமலானை அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ரமலான் நோன்பை பற்றி திருக்குரானில் அல்லாஹு பேசிக்கொண்டே வருகிற அந்த குரானுடைய வசனத்தின் இறுதி பகுதியில் பல்வேறு சட்ட நுணுக்கங்களை எல்லாம் அந்த வசனம் பேசிக்கொண்டே வந்து திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம் அல்லாஹ் இப்படித்தான் முடிக்கிறான்: வலித்து கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்காக அல்லாஹு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவின் மகத்துவத்தை புகழ்ந்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இது போன்ற காரியங்களை நாம் செய்தோம் என்று குர்ஆனுடைய வசனம் முடிக்கப்படுகிறது. நோன்பின் சட்டங்களை பேசிய இறைவன் அந்த வசனத்தினுடைய முடிவில் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகத்தான் இது போன்ற காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற வார்த்தையினுடைய முடிவிலிருந்து முஸ்லிம்கள் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிக்கிறான்னா, அவர்கள் நன்றி உள்ள அடியார்களாக தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிமார்களை பற்றி பேசுகிற இடத்திலெல்லாம் திருக்குரானில் அல்லாஹ் ஒரு செய்தியை கவனமாகவே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நூஹ் நபியை பற்றி பேச வந்த அல்லாஹ் குர்ஆனுடைய வாசகம் இப்படி முடிக்கப்படுகிறது: இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நன்றி உள்ள அடியாராக தன் வாழ்க்கை அமைத்து கொண்டார். 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் நடைபெற்று குறிப்பிட்ட மக்கள் மாத்திரமே இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் அவர்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்தான். وَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ بِمَاءٍ مُنْهَمِرٍ وَفَجَّرْنَا الْأَرْضَ عُيُونًا فَالْتَقَى الْمَاءُ. வானம் மழையை கொட்டி தீர்த்தது, பூமியும் தன் ஊற்றுக்களை வெளிப்படுத்தியது. அல்லாஹ் மிகப்பெரிய பேர் அழிவை ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்திற்கு கொடுத்தான்.
அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்த ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தடம் மாறவில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்கிற வாசகத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அவர் தனக்கு செய்த அருள் கொடைக்காக நன்றி செய்யக்கூடிய அடியாராக அவர் இருந்தார். முதலில் ஏகத்துவத்தை பேசி அவருடைய தந்தையால் அடித்து விரட்டப்பட்டு ஊர் மக்களால் விரட்டப்பட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அரசன் நெருப்பு குண்டத்தில் தூங்கி போடுகிற அளவுக்கான பல்வேறு கட்ட சோதனைகளை இடர்பாடுகளை சந்தித்த ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு செய்த அருளுக்காக நன்றி உள்ள அடியாராக இருந்தார். அவர் வாழ்க்கையில் தடுமாறவில்லை என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், கால ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ கொடுத்த அருள் கொடைக்காக நான் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும், என்னை நன்றி செய்யக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான். ஆட்சி அதிகாரத்தில் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிகர் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருந்தன. பறவைகளும் விலங்குகளும் பேசுகிற பாஷைகளை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்று வைத்திருந்தார்கள். ஜின்களை அடக்குவதற்கான ஆற்றல் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தன. எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நன்றி கேட்டார்களா? நன்றி உள்ள அடியாராகத்தான் அவர்கள் இருந்தார்கள். நபிமார்களை பேசுகிற இடத்தில், ப்ராப்பர்ட்டுகளை அறிமுகப்படுத்துகிற இடத்தில், சோதனைகளை ஆட்கொண்ட போதும், அதிகாரம் கையில் கிடைத்த போதும் அவர்கள் நன்றி மறக்கவில்லை. இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகிறான். நம்முடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று நின்று இறைவனுக்காக தன் வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற தன் தூதரை பார்த்து அன்னை ஆயிஷா கேட்டாங்க, லிமத் தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே கால்கள் வீங்குகிற அளவுக்கு நீங்கள் நின்று வணங்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது? வக்கது குஃபிரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர, அல்லாஹ் தான் நீங்கள் செய்த முன் செய்த பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், பின் செய்த பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் மன்னிக்கப்பட்ட மகத்துவமிக்க நபி என்று அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பு வழங்கி இருக்கிற போது நீங்கள் ஏன் கால்கள் வீங்க வீங்க நின்று வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். இயல்பாக ஒரு அருள் கிடைக்கிற போது இந்த அருள் கிடைத்து விட்டதே என்று எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள். ஒரு சிறப்பு கிடைத்து விட்டால் அந்த சிறப்பு கிடைத்து விட்டதே என்று அதற்கு மேல் அடுத்த கட்டத்திற்கு போகாமல் அந்த சிறப்போடு நிறுத்தப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அஹப்ப அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக நான் இருக்க வேண்டாமா? உலகத்தில் பாவம் மன்னிக்கப்படுவதை போல சிறப்பு யாருக்குமே கிடையாது. பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் வழங்கி இருக்கிற மகத்தான சிறப்பு. என் முன் செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டேன், பின் செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான்னா அவன் பாவம் மன்னித்ததற்கு நான் நன்றி செய்ய வேண்டாமா? பாவ மன்னிப்பு அடுத்த செயலை செய்யாமல் இருப்பதற்காக அல்ல, உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செயலுக்காக நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால் வீங்க வணங்கினாங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொழுதா கால் வீங்காது. இரத்த ஓட்டத்தை நிறுத்துகிற அளவுக்கு ஒருவர் நின்று தொழுகிற போதுதான் அவர் கால் வீங்கும். இரத்த ஓட்டம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருள் கொடை அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா என்கிற கேள்வி நம் கவனத்திற்குரிய கேள்வி. அல்லாஹ் மனிதனை படைத்ததின் நோக்கத்தை திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, நீங்கள் உங்கள் தாயின் கருவறையில் இருந்து எந்த சூழலில் வெளியே வந்தீர்கள் தெரியுமா? எந்த தகவலும் உங்களுக்கு தெரியாது. ஒன்றும் அறியாத சூழ்நிலையில் தான் தாயின் கருவறையில் இருந்து உங்களை குழந்தையாக வெளியே கொண்டு வந்தோம். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, நீங்கள் வெளியே வந்ததற்கு பிறகு பார்ப்பதற்கு கண் பார்வையை கொடுத்தோம், கேட்பதற்கு காதின் திறனை கொடுத்தோம்.
சிந்திப்பதற்கு உள்ளத்தை கொடுத்தோம். எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த சிறப்பு புறம் கொடுத்தது எதுக்கு? நன்றி செய்வதற்காக. உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற விலங்குகள் கூட நன்றி செய்கின்றன. பறவைகள் ரெக்கைகளை அடித்து நன்றி செய்கின்றன. சில விலங்குகள் கத்துவதின் மூலமாக, கூச்சலிடுவதின் மூலமாக, சில விலங்குகள் பிளிரிசன் சத்தத்தை காட்டுவதின் மூலமாக, சில விலங்குகள் வாளை ஆட்டுவதின் மூலமாக தனக்கு செய்த உதவிக்காக நன்றிகளை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் நன்றி செய்வதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுவதற்காக. ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கான கண் பார்வையும் கேட்கிற திறனையும் சிந்திக்கிற ஆற்றலையும் எதற்காக கொடுத்தோம் தெரியுமா? நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். நன்றி அல்லாஹ்வால் துவக்கப்பட்ட காரியம். அல்லாஹ் தான் முதலாக நன்றி செய்கிற பண்பை துவக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதையில நடந்து போகும்போது ஒரு மரக்கிளை கிடந்தது. அந்த மரக்கிளையை ஒரு மனிதன் அப்புறப்படுத்தினான். அதை அக்கறப்படுத்தினான். அல்லாஹ் அவருக்கு நன்றி செய்கிறான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு செய்த உதவி அல்ல. அவர் அடியார்கள் நடந்து போகிற பாதையினுடைய சிக்கலை மாற்றுகிறார், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியினுடைய 652வது நபிமொழியாக இது இடம்பெறுகிறது. ஒரு நாயின் தாகத்தை ஒரு பெண் தீர்க்கிறார், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போகிறார். இது அல்லாஹ் காட்டுகிற நன்றி. ஒரு அடியார்கள் மீது காட்டுகிற பரிவுக்கு, பாசத்திற்கு, மனித நேயத்திற்கு அல்லாஹ் அவர்கள் தவறு செய்திருந்த போதும் கூட அவர்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் மாற்றுகிறான். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிற வரலாறு, நமக்கு சொல்லுகிற செய்தி. இயல்பா மனித வாழ்க்கையில கடந்து போன காலங்கள் அனைத்தையும் மறந்து போவோம். நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமல்ல, இறைவனுக்கு செய்கிற நன்றியை போல நம் வாழ்நாட்களில் கடந்து போன காலங்களில் நமக்கு தொடர்புள்ளவர்கள், நம்மோடு தொடர்பு வைத்தவர்கள், நம் வாழ்க்கைக்கு மேடை உருவாக்கி கொடுத்தவர்கள், நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள், ஒரு மகிழ்வுக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள், பண்டைய காலங்களில் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்களோ, யாரால் நாம் மேம்பட்டோமோ அவர்கள் நினைக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பழைய வரலாறு அல்லாஹ் பேசுறான். நீங்க கடந்து போன காலத்தை மறந்துடுவீங்க, புதிய வாழ்க்கை தான் உங்களுக்கு நினைவா இருக்கும். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனுடைய அந்த பிரபலியமான அத்தியாயம், அலம் எஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே அனாதையாக நீங்கள் இருந்தீர்கள், நாம் உமக்கு ஆதரவு கொடுத்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் அனாதை கிடையாது. அப்போது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ரசூலுக்கு பின்னால் நிற்கிறார்கள். உயிரை விட உன்னதமாக ரசூலை நேசிப்பதற்கு ஒரு கூட்டம் உருவாகியதற்கு பிறகு பழைய வாழ்க்கையை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் எஜிதிக யதீமன் ஃபஆவா, பிறக்கிற போது தந்தையை பார்க்காத சூழ்நிலையில், பிறந்த 6 வயதை தொடுகிற போது தாய் இல்லாத சூழ்நிலையில், பொறுப்பேற்ற பாட்டனார் அப்துல் முத்தலிஃபும் 8 வயதில் மௌத்தான சூழ்நிலையில், அபூ தாலிபின் வளர்ப்பில் தான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள், நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உமக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம். அல்லாஹ் தன் அருளை நினைவுபடுத்துகிறான். வவஜதக ضالًا فهدى, சத்தியம் எது என்று தெரியாத அரபு மக்களின் வாழ்க்கைக்குள்ளே நேர்வழி தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். இஸ்லாம் என்கிற நேர்வழியை உமக்கு நாம் தான் கொடுத்தோம். நீங்கள் பேசியது சுன்னத்தாக, நீங்கள் செய்தது சின்னத்தாக, நீங்கள் இறந்ததற்கு பிறகு 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட உங்கள் வாழ்க்கையை ஒரு கூட்டம் ஒப்புவிக்கிறது, வாழ்ந்து தீர்க்கிறது. அந்த சூழலை உமக்கு நாம் தான் உருவாக்கி கொடுத்தோம். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீங்கள் வறியவராக இருந்தீர்கள், வசதி இல்லாத சூழ்நிலையில் இருந்தீர்கள், நாம் தான் உனக்கு வசதியை கொடுத்தோம். 3 நிகழ்ச்சி அல்லாஹ் நினைவுபடுத்தி பேசுகிறான். அனாதையாக இருந்தவருக்கு ஆதரவு கொடுத்தோம், வழி தெரியாத சூழ்நிலையில் இஸ்லாம் என்கிற வாழ்க்கையை கொடுத்தோம், வசதியற்ற சூழ்நிலை நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு வசதிக்கான சூழலை நாம் தான் உருவாக்கி கொடுத்தோம். அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். கடந்து போன வாழ்க்கையை, நபியை மறக்காதீர்கள். ரசூல் மறக்கிற மனிதர் அல்ல, ரசூலின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். கடந்த கால வாழ்க்கையில் யார் நமக்கு உதவி செய்தார்களோ, உபகாரம் செய்தார்களோ, யாரால் மேம்பட்டோமோ அவர்கள் நினைக்கப்பட வேண்டும், நன்றி கூறப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார்.
பத்ர் யுத்தகலம் நடைபெற்று பல நாட்கள் கழிந்ததற்கு பிறகு பத்ரை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் குறைவாக இருந்தீர்கள், பத்ரில் நாம் தான் உமக்கு வெற்றி கொடுத்தோம். 1000 பேர் எதிரிகள் ஆயுதங்களோடு வந்தார்கள், வாகனித்து வந்தார்கள், அழகிகளை அழைத்து கொண்டு கூட்டத்தோடு வந்தார்கள், கும்மாளத்தோடு வந்தார்கள். நீங்கள் 300 சொச்சம் சஹாபாக்கள் ஒடிந்து போன வாட்களோடு இருந்தீர்கள். வாகனிப்பதற்கு ஒட்டகம் இல்லாமல் ஒரு ஒட்டகத்தில் 4-5 பேர் வாகனித்து நீங்கள் வந்தீர்கள். ரமலானுடைய நோன்பு 17 நோற்றி ஒற்றி போன வயிறோடும் தாகித்த தாகத்தோடும் அந்த யுத்தகலத்தில் வந்து நின்றீர்களே, எப்படி சாத்தியப்பட்டது? அந்த யுத்தம் உங்களுக்கு வெற்றியாக கிடைத்தது. வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் குறைவாக இருந்தீர்கள், அல்லாஹ் உதவி செய்தான், பத்ரில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுவதற்காக. நோக்கம் அதுதான். கடந்த கால வாழ்க்கையின் செய்திகள் அனைத்தையும் நினைவுபடுத்தி அல்லாஹ் என்ன செய்தியை புரிய வைக்க முயற்சி பண்றான்னா, நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் நினைவுபடுத்தி கொண்டே வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் எனக்கு உதவி செய்தவர்களின் உதவிக்கெல்லாம் பதில் உதவி நான் செய்து விட்டேன். நான் யார்கிட்ட எந்த உபகாரம் வாங்கினாலும் அந்த உபகாரத்தை திருப்பி செஞ்சுட்டேன். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் செய்த அந்த உபகாரத்திற்கு என்னால திருப்பி செய்ய முடியல, அந்த உபகாரத்திற்கு என்னால திருப்பி செய்ய முடியல. அதனால நான் என்ன செய்யறேன்னா, அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இஸ்லாத்தை பேசிய போது முதல் மனிதராக கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்டவர். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரை தடம் மாறாமல் தன் மார்க்கத்தில் நிலைத்து நின்றவர். செல்வாக்கும் செழிப்பும் இருந்த போதும் கூட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வறிய வாழ்க்கை வாழ்வதற்கு தலைப்பட்டவர். அரபு மக்களால் போற்றப்பட்ட மனிதராக வாழ்ந்தவர். மக்கா விட்டு மதினாவுக்கு ரசூலை ஏற்றுக்கொண்டதால் அகதியாக வெளியே கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல்வேறு தியாகத்தை செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நான் நன்றி என்னால் திருப்பி அடைக்க முடியல. பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், பெற்றோர்கள் செய்த உபகாரத்தை உங்களால் திருப்பி செய்ய முடியாது. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என் பெற்றோர் எனக்கு காட்டி இரக்கத்தை ரப்பே நீ காட்டு. ஒரு தந்தை காட்டிய பாசத்தை பிள்ளைகளால் காட்ட முடியாது, ஒரு தாய் காட்டிய பரிவை பிள்ளைகளால் திரும்ப காட்ட முடியாது. அதை யாரு காட்ட முடியும்னா அல்லாஹ்வால் தான் காட்ட முடியும். எனவே நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுன்னு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்ததை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் நண்பர் அபூபக்கர் செய்த தியாகத்தை என்னால் திருப்பி அடைக்க முடியாது ரப்பே, நீ அவருக்கு அந்த நன்றி கடனுக்கான பொறுப்பை மறுமையில் கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இடம். தன் வாழ்நாளில் நன்றி செய்கிற சிந்தனையை ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பது நம் கவனத்திற்குரிய செய்தி. சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நன்றி மறக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டாவது ஹலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு உயிர் போகிற கட்டத்தில் எதிரியால் குத்தப்பட்டு கடைசி கட்டமான நிலையில் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு ஒரு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற ரசூலுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடக்கப்பட்ட அந்த இடத்துல தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும்னு விரும்பினாங்க. எனவே அந்த வீடு ஆயிஷா அம்மாவுடைய வீடுனால ஆயிஷா அம்மாவிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் என்கிற தன் மகனை தகவல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்க போறார், இந்த மாதிரி என்னுடைய தந்தையருடைய நிலைமை அப்படி இருக்கு, அப்படி இறந்துட்டா உங்க வீட்டில் அடக்கம் செய்யப்படலாம். ரசூலுக்கு பக்கத்திலேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருக்கு பக்கத்திலேயும் அடக்கம் செய்யப்படுவதற்கான நூற்றுக்கணக்கான தகுதி ஹதரத் உமருக்கு இருந்தது. சாதாரண மனிதர் அல்ல. அடக்கம் செய்யப்படுவதற்கான தகுதி இருந்தபோது அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க ஆயிஷா அம்மா. வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, ஆயிஷா அம்மா அனுமதி கொடுக்கும் போது என்ன நினைச்சு அனுமதி கொடுத்துருப்பாங்கன்னா, ஆயிஷா அம்மாவை பற்றி ஒரு இட்டுக்கட்டுகிற தகவல் மக்காவில் பரப்பப்பட்டது. இஃப்கா ஆயிஷா, ஆயிஷா அம்மாவை பற்றி அவதூறாக ஒரு செய்தி பரப்புனாங்க. எல்லா சஹாபாக்கட்டையும் ஆலோசனை செய்தி வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு ஆலோசனை பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பரிசுத்தமானவர், உங்கள் குடும்பமும் பரிசுத்தமானது. அல்லாஹ் உங்களையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், உங்களுக்கு வாய்த்த மனைவிமார்களையும் பரிசுத்தமாக தான் கொடுத்திருப்பான்.
இந்த புரளையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் நிலை பெற்று அந்த பிரச்சனையில் தடுமாற்றத்தை சிறப்பாக மாற்றியது ஹதரத் உமருடைய பேச்சு. அந்த பேச்சை ஆயிஷாமா நினைச்சு பார்த்தாங்க. தன்னை பற்றி தன் கற்பொழுக்கம் சம்பந்தமாக இது அவதூறுன்னு பேசின ஹதரத் உமருக்கு தான் நன்றி செய்ய வேணும்னு நினைச்சாங்க. அந்த நன்றியின் வெளிப்பாட்டை தன் வீட்டில் அடக்கம் செய்யப்படுவதற்கான அனுமதியை அன்னை ஆயிஷாமா வழங்கினாங்கன்னு ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்கிற போது சின்ன சின்ன தகவலில் கூட தன் நன்றியை மறக்காத சூழலில் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய செய்தி. இயல்பாக நன்றிக்கான சூழல் இந்த சமூகத்தில் மறந்து போய்விட்டது. ஒரு பழைய தலைப்பாகவே நன்றிக்கான தலைப்பு இந்த சமூகத்தின் பார்வைக்கு வந்துருச்சு. தனக்கு உதவியர்கள், தனக்கு மேம்பாட்டிற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த சமூகத்தின் கவனத்திற்குரிய இடத்திற்கு கொண்டு போகப்படவில்லை என்கிற செய்தி வருத்தத்தோடு யோசிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதிலேயே ஒரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும், நீ நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செஞ்சா உனக்கு கூடுதலா கொடுப்போம். வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நன்றி மறந்தா தண்டனை இருக்குங்கிறான். நன்றி செய்யலாம் இல்ல, நன்றி செஞ்சே ஆகணும். ஃபர்துக்கு நிகராக வருகிறது. நன்றி செய்யாவிட்டால் அது வேதனை, நன்றி செய்யாவிட்டால் மறுமையில் விசாரணை, நன்றி செய்யாவிட்டால் கடுமையான தண்டனை மறுமையில் வழங்கப்படும் அல்லாஹ் சொல்றான்னா, நன்றி சொல்லலாம் நன்றி செய்யலாம் என்பது அல்ல, செய்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வால் வலியுறுத்தப்படுகிறது. அதனாலதான் நீங்க நன்றிங்கிற வார்த்தையை எந்த மொழியிலையும் பயன்படுத்தி பாருங்க, உதடு ஒட்டாது. அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கானா, நீங்க சொல்லி பழகுவதற்காக எந்த லாங்குவேஜ் வேணாலும் சொல்லி பாருங்க. நன்றின்னு தமிழ்ல சொல்லுங்க, உதடு ஒத்தாது. தேங்க்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுங்க, உதடு ஒத்தாது. சுக்ரியாங்கிற உருது மொழியில சொல்லுங்க, ஜஸாக்கல்லான்னு அரபி மொழியில சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் எல்லாம் உச்சரித்து பாருங்கள். உதடு ஒட்டாமல் இலகுவாக உள்ளத்திற்குள் இருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தையாகத்தான் அல்லாஹ் நன்றியை படைச்சிருக்கான். சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த உம்மத்து உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட போதே அதனுடைய வார்த்தை அழுத்தம் இல்லாமல், கணம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் உச்சரிப்பதற்கு இலகுவான சூழல்ல தான் நன்றி என்ற வார்த்தை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கான். ஆனா இந்த சமூகம் பாரதூரமான வார்த்தையாக தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் நன்றி செய்ய வேண்டிய இடங்களை எல்லாம் மறந்து போன சமூகமாக இருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், கம்மியான பேர் தான் நன்றி செய்கிறாங்க. திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கம்மியான பேர் நன்றி செய்கிறார்னு அல்லாஹ் சொல்றான்ல, அந்த கம்மியிலையாவது நம்ம செஞ்சிருவோம், அந்த குறைவான எண்ணிக்கையிலேயாவது நாம் நம்மை சேர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்று சொன்ன திருக்குர்ஆனுடைய வாசகத்தை கவனத்தில் எடுத்து செயல்படுவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றி என்பதை எப்படி நாம செய்யணும்? குர்ஆனில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். வ அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்தித், உங்களுக்கு செய்யப்பட்ட அருள் கொடைகளை நீங்கள் பேசுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு எதுவெல்லாம் அருளாகும் உதவியாகும் கிடைச்சிருக்கோ நீங்க அதை பேசிக்கிட்டே இருங்க. இது நன்றியின் வெளிப்பாடு. நன்றி, ஒரு உதவி செஞ்சவர் பேசக்கூடாது, நான் தான் உதவி செஞ்சேன். உதவியை வாங்கியவர் பேசணும், இவரால் தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சது. எப்படி சூழல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவனுக்கு கல்லூரியில் படிக்க வைக்க முடியாத நிலையில் இருக்கான். ஒருத்தர் பணம் கட்டி அவனை படிக்க வைக்கிறார். படித்து ஒரு உயர்ந்த இடத்துல லட்சக்கணக்கான சம்பளத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவன் கேட்குறான், நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினீங்கன்னு சொல்லுங்கள், நான் திருப்பி அந்த பணத்தை தர்றேன். சமூகத்தினுடைய நன்றியின் பார்வை. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினேன்னு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உகது மலையை தங்கமாக மாற்றி இந்த மார்க்கத்துக்கு கொடுத்தாலும் சஹாபாக்கள் ஒரு முத்த கையில் அள்ளி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஈடா வர முடியாதனாங்க ரசூலுல்லாஹ். ஒரு காலத்தில் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு நிகராக வேறொரு நன்றியை உலகத்தில் நீங்கள் செய்துவிட முடியாது என்பது இயல்பான செய்தி. உன்னைய படிக்க வச்சிருக்காங்கன்னா நீ இன்னொருத்தனை படிக்க வைக்க முயற்சி செய்வதான் நன்றியின் வெளிப்பாடே தவிர, நீங்க கட்டின பணம் எதுன்னு சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு தர்றேன்னு கேட்கக்கூடிய கேள்வியை போல ஒரு நன்றி கட்ட தனம் உலகத்தில் இருக்கவே முடியாது. எங்காவது நன்றிக்கான வாய்ப்புகள் இதுவரை வாழ்நாளில் பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செய்திருக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க. 1000 விமர்சனங்கள் தந்தையின் மீது, 1000 கருத்து வேறுபாடுகள் தாயின் மீது. தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த உலகத்தில் தான் பிறப்பெடுப்பதற்கு காரணமாக இருந்த
தன் பெற்றோர்களுக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பில் எல்லாம் நன்றி சொல்லி பழகி இருக்கோமா? நீங்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, நீங்கள் கொடுத்த அறிவு, நீங்கள் கொடுத்த வாழ்க்கை, நீங்கள் கொடுத்த பொருளாதாரம், நீங்கள் வைத்த கற்றுக் கொடுத்த படிப்பு, இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நான் உயர்ந்து நிற்பதற்கு நீங்கள் காரணம். எனவே என் நன்றிக்குரியவர்கள் நீங்கள் என்ற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றோர்களுக்கு நமக்கான நன்றியை காட்டி இருக்கிறோமா? உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு நன்றி செய்ய வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செய்யுங்கள். குடும்ப வாழ்க்கையில ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனாக எந்தாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி. சகருக்கு இப்படி ஒரு உணவை கொடுக்குறா, உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு உடனே சொல்றதுக்கு தயாராக இருந்த நாம அழகா சமைச்சிருக்கான்னு ஒரு தடவை ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த, என் நன்றியை என் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்த, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, இவனை கட்டி நான் என்னத்தை பேத்தி பேரை வந்ததுக்கு பிறகு உன்னைய கட்டி நான் வீணா போனேங்கிற வார்த்தையைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர கணவனால் அனுபவித்த சுகங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிற குடும்ப வாழ்க்கை. ஏன் குடும்ப வன்முறையா போகுது? சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனைவி குறித்த இடங்களில், கணவன் குறித்த இடங்களில், குடும்ப வாழ்க்கைக்குள்ள நன்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட்ட. ஒரு டீ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிருக்கணும், டீ தூள் கொஞ்சம் போட்டு சீனி கொஞ்சம் போட்டிருக்கணும், டீயில் இதை மூணை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. மூணையுமே விமர்சிக்கிற ஆட்கள் இருக்குமே தவிர ஒரு அழகிய வார்த்தையின் மூலமாக மகிழ்விக்கிற, நன்றியை வெளிப்படுத்துகிற, அவ்வளவு டிப்டாப்பாக துவைச்சு தேய்ச்சி போட்டு வெளியே வர்றோம். இன்னைக்கு அவ்வளவு அழகா இருந்தது இந்த சட்டை, நீ தேய்ச்சி கொடுத்தது அவ்வளவு சூப்பராக. ஒரு வார்த்தை, கௌரவத்தை கட்டிப்பிடித்து வாழ்கிற ஆண் சமூகமே ஆனந்தத்தின் வழியாக ஒரு நன்றியை வெளிப்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் பகிர்ந்திருந்தால் உங்கள் குடும்பம் குதூகலமா மாறி இருக்கும். கணவனும் மனைவியும், மனைவியும் கணவனும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற நன்றிக்கான வாய்ப்பு. ஒரு சம் தண்ணியை கொண்டு வந்து மகன் கொடுக்குறான், ஜஸாக்கல்லா, நீ கொடுத்ததுக்கு நன்றிப்பா. பேசிய தகப்பன்மாரின் வார்த்தைகள், பிள்ளைகள் தந்தைகளுக்கு, தந்தை பிள்ளைகளுக்கு, நண்பர்களின் ஊடாக வாழ்கிற வாழ்க்கையில நட்பின் மூலமாக ஏற்பட்ட நல்ல காரியங்கள். இதனால தாண்டா உன்னால கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு 4 பேருக்கு முன்னால இவன் செய்த உதவி எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கியது, இவன் காட்டிய வழிகாட்டுதல், இந்த மருத்துவ உதவி, இந்த கல்விக்கான உதவி, என் வியாபாரத்தில் மேம்படுவதற்கு உதவி, அந்த நண்பன் செய்த காரியங்களை சுட்டி காட்டுவதற்கு, எங்கே எல்லாம் பழகிறோமோ, யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, எந்த உதவிகளை பெறுவதற்கான சூழல் நமக்கு கிடைக்கிறதோ அப்படி கிடைத்த இடங்களில் எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கான முயற்சி. நன்றினா வெறுமனே நன்றின்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. ரொம்ப வேலை ஈஸியா இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை. வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, சில நன்றிகள் செயலாலும் காட்டப்பட வேண்டும். செயல்களாலும் நன்றி என்பது உண்டு. நாம் என்ன செயல் செய்வதன் மூலமாக நமக்கான நன்றியை திருப்பி செலுத்த முடியுமோ அதை செலுத்துவதற்கான முயற்சி. மனைவி உன்னை விரும்புறா, சொல்லாம இருக்கா, அவளுக்கு தெரியாமலே அந்த பொருளை வாங்கி கொடுப்பது நன்றியின் வெளிப்பாடு. பெற்றவர்கள் ஒரு பொருளை விரும்புகிறார்கள், பிள்ளை ஒரு பொருளை விரும்புறா, அவங்களுக்கு தெரியாமலே அந்த பொருளை வாங்கி கொடுப்பது அதற்கான மகிழ்ச்சி. ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர்னு சேர்த்துருக்காங்க, பில்லை போட்டு கையில் கொடுத்தனே வாங்கி பார்த்தவர் கதறி அழுகிறார். எங்கள் ஃபீஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கு. இல்லை, இந்த 2 கிட்னி என் உடம்புல இவ்வளவு நாள் இருந்துச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கெட்டு போனதுக்கு பிறகு இவ்வளவு லட்சம் ரூபா கட்டி அதிலேயும் எனக்கு ஃபிட் ஆகுதான்னு தெரியலை, அதுக்கு பிறகு மாத்திரை சாப்பிடணும்னு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு அது கெட்டு போகணும், திரும்ப நீங்கள் 2வது ஆப்ரேஷன் வேற பண்ணணும்னு சொல்லுறீங்க, இன்னைக்கு இந்த பில்லை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு தோணுது இவ்வளவு காலம் என் உடம்புக்குள்ள இந்த கிட்னி இருக்கத்தானே செஞ்சிச்சு, எனக்கு நன்றியோடு நான் யோசிக்கலையே. பாதிப்படைந்ததற்கு பிறகுதான் அதனுடைய பாக்கியம் புரிகிறது. ஆபத்து வந்ததற்கு பிறகுதான் அருளின் அளவு என்னன்னு நமக்கு தெரிய வருது. அப்ப ஆபத்து தான் ஒரு நன்றியை உருவாக்க முடியுமா? நோவினை வந்ததற்கு பிறகுதான் நன்றிக்கான வார்த்தைகள் வருவதற்கான சூழல் வருமா? எத்தனை அருள் கொடைகள், எத்தனை நிஅமத்துகள் இறைவனால் இந்த உலகத்தில் பெற்றிருக்கோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் கண்மூடி, உலகம் எவ்வளவு கலாச்சார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது இஸ்லாம் என்கிற தூய வாழ்வை இந்த மண்ணில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை உருவாக்கி கொடுத்ததற்கு எத்தனை நன்றிக்கான வார்த்தைகள் உச்சரிக்கலாம். நாம கலாச்சார சீரழிவு, கடவுள் கொள்கையில் தொடங்கி அல்லாஹுவை ரப்பாக வணங்குவதற்கு கிடைத்த வாய்ப்பில் இருந்த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்டதில் இருந்த திருக்குரான் என்கிற வேத புத்தகம் கிடைத்ததில் இருந்த வரிசையா யோசிங்க. பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், ஊரே பாருங்க. இஸ்லாமிய சூழலில் எங்களை போன்ற ஆட்கள்லாம் உங்களை பார்க்கும்போது வருகிற பொறாமை என்னன்னா,
காயல்பட்டினம் என்கிற ஒரு இஸ்லாமிய சூழலில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. வருகிற போதெல்லாம் ஏதோ ஒரு இஸ்லாமிய நாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோமோ, ஒரு அரபு கண்ட்ரிக்குள்ள உள்ள வந்துட்டோமோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் தெரிகிற அளவுக்கு ஒரு ஊர் அமைந்திருப்பது நன்றிக்குரிய இடமா இல்லையா? 1000 குறைபாடுகளை பேசிய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கிறோம். மைனஸாவே வாழ்க்கை போகுது. பிளஸை பார்ப்பதற்கு, நல்லதை பேசுவதற்கு, நல்லதை சிந்திப்பதற்கு, அதை நோக்கிய பயணத்தில் திருப்புவதற்கான சூழல் என்பது இந்த சமூகத்தில் ரொம்ப குறைந்து போன சூழ்நிலையை நாம் இயல்பாக யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை ஆளுநரை அனுப்பி வைக்கும் போது ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க. இறைவா, அழகிய முறையில் உன்னை நினைக்கவும், உன்னை வணங்கி வழிபடவும், உனக்கு நன்றி செய்யக்கூடிய அடியானாக நான் இருப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கடைசி கட்டம் வரை நன்றியை மறக்கிற ஒரு சூழலில் நம் வாழ்நாள் வந்து விடக்கூடாது. திரும்ப ரீகேப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், யாருக்கெல்லாம் நன்றி கடன் செய்யணும், யாரால் வளர்ந்தோம், யாரின் உழைப்பால் உயர்ந்தோம். சின்ன சின்ன உதவிகள் ஒருவரிடத்திலிருந்து வாங்கியிருந்த போதும் கூட அதற்கு பிரதி உபகாரமாக என்ன காரியத்தை செய்து அவர்களை மகிழ்விப்பதற்கான சூழலை உருவாக்குவோம் என்பதில் நாம கவனம் செலுத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அக்கூன அஹப்ப அப்தன் ஷக்கூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும் என்று விரும்பினேன் என்கிற ரசூலின் வார்த்தையை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.